ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ரொம்ப அழகாக பேசின்னு இருக்கா பெண் பிள்ளை. இது வரைக்கும் 29 வாக்கியம் சொல்லியாச்சு. இன்றைக்கி 30வது வாக்கியம். அழகான ஒரு ஆழ்வார் பற்றின ஒரு வாக்கியம். ஸோ அந்த 21லேருந்து நான் சொல்கிறேன். தேவு மட்டறியேனோ மதுரகவி ஆழ்வாரை போலே, தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, அனுயாத்திரை செய்தேனோ அனிலங்களைப் போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே, அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனைப் போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. இப்போ 30வது வாக்கியம். இந்த ஜனகர் மகாராஜா எப்படி கர்மத்தால் எவ்வளோ அழகாக அவருக்கு ஒரு மரியாதை கிடச்சிது அப்படின்னத போன வாக்கியத்தில் பெண் பிள்ளை சொன்னான். இப்போது இது ஆழ்வார் பற்றின ஒரு அழகான வாக்கியம். கடித்து அவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலே. கடித்தவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலே. திருமங்கை ஆழ்வார், இந்த ஆழ்வார்கள்லேயே கடைக்குட்டி அப்படின்னா அது திருமங்கை ஆழ்வார் தான். இந்த கடைக்குட்டிக்கே ஒரு தனி விசேஷம் இருக்கும், எப்போதுமே ரொம்ப பெட்டு. அண்ட் இவர் ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வார், சூப்பர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆழ்வார்களில் ஒரு சூப்பர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி ஒரு ஆழ்வார். இவர் சார்ங்கம் அப்படின்னு வில்லினுடைய அம்சமாக பிறந்தவர். அண்ட் இவர் அவ்வளோ பார்க்குறதுக்கு மிஸ்டர் யூனிவர்ஸ் மாதிரி இருப்பாராம். அவ்வளோ வீரம் ஷௌரியம் எல்லாம் இருக்கான் அவருக்கு. பார்க்க அப்படி ஒரு ஸ்மார்ட் லுக்கிங் பர்சன். அண்ட் அவரோட குதிரை பேர் ஆடல்மான் அப்படின்னு ஒரு குதிரை அவருக்கு. அதில் ஏறினார்னா அப்படியே சிட்டா பறப்பாராம். ஆனால் அவரோட ஏர்லியர் டேஸில் இவர் ரொம்ப ஒரு கெட்ட வழியில் தான் இருந்தாராம். ஏன்னா இவர் ஸ்திரீ லோலனாக இருந்தாராம். ஸோ அந்த மாதிரி இருந்து எல்லா ஸ்திரீகளோட வசப்பட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருந்தாராம் இனிஷியல் ஃபேஸஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில். இவருக்கு சோழ ராஜா இவருக்கு திருமங்கை அப்படின்ற ஒரு சின்ன ராஜ்யத்தை இவருக்கு கொடுத்துட்டாராம். ஸோ இந்த ராஜ்யத்துக்கு இவர் தான் மன்னனாக இருந்ததுனால இவர் பேர் திருமங்கை மன்னன் அப்படி இருந்தது. அண்ட் இவருக்கு எப்போதுமே குதிரையில் போயிண்டு அந்த மாதிரி ஒரு வீரன், எல்லாம் வேட்டையாடின்னு அந்த மாதிரி ஒரு வீரனாக இருந்தவர். இப்படி இருக்கிறச்சு ஒரு சந்தர்ப்பத்தில் குமுதவல்லி நாச்சியார் அப்படின்னு ஒரு ரொம்ப பேரழகியான். இவளை பற்றி கேள்விப்பட்டு குமுதவல்லி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். போய் குமுதவல்லி நாச்சியாரை கேட்ட உடனே அவள் ஒரு கண்டிஷன் போட்டாளாம். என்ன கண்டிஷன்? நான் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ண ஸ்ரீ வைஷ்ணவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நேம நிஷ்டையோட ஸ்ரீ வைஷ்ணவா சமாஷனம் பண்ணிண்டு, தட் இஸ் கையில் சங்கு சக்கரம் குத்தி சமாஷனம் பண்ணிண்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் சம்பிரதாயத்தை சேர்ந்தவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இந்த காலத்து பொண்கள்லாம் கேட்டிங்கன்னா, ஓ மை ஃபியான்சி ஷுட் பி ரிசைடிங் இன் US, he should be earning 6 digits, he should be having his own apartment, he should be owning a car, அந்த மாதிரி புது புது கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாள். ஆனால் குமுதவல்லி நாச்சியார் அழகாக பஞ்ச சம்ஸ்காரம் பண்ண ஸ்ரீ வைஷ்ணவராக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன் தான் போட்டாளாம். போட்ட உடனே இவர் பார்த்தாராம், என்ன பண்ணலாம் அப்படின்னு திருநறையூர் போனாராம். போனால் அங்கே நாச்சியார் கோவில் கல்கருடன் அவர்கிட்ட போனாராம். போயிட்டு, இந்த பாரு, நீயும் சங்கு சக்கரம் வச்சுட்டுருக்க, எனக்கு நீ உன்னோட சிஷ்யனாக என்னை ஏற்றுண்டு எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வை அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அப்போ உடனே கல்கருடன் பார்த்தாராம், இந்த மாதிரி கலியுகத்தில் இப்பேற்பட்ட ஒருத்தரா
இவ்வளோ பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு டிவோட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரே சந்தோஷத்தோடு அழகாக அவர் கடவுள் வந்து இவருக்கு ஆச்சாரியராக வந்து இவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறாராம். பண்ணி வச்சுட்டு இவருக்கு வந்து ஒரு மந்திரோபதேசமும் கொடுக்குறாராம். அஷ்டாட்சர மந்திரம், ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அஷ்டாட்சர மந்திரத்தையும் உபதேசம் பண்ணுறாராம். ஆனால் இவருக்கு வந்து இவர் கல்யாணத்துக்காக தானே இவர் பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் பண்ணார். அதனால் இவர் அந்த அஷ்டாட்சர மந்திரத்தை காதில் வாங்கிட்டு அப்படியே ஓடி வந்துட்டாராம் குமுதவல்லிக்கிட்ட. வந்துட்டு இதை பாரு, கையிலெல்லாம் சங்கு சக்கரம் எல்லாம் குத்திண்டாச்சு, நான் பஞ்சசம்ஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டேன், இப்போ நான் ஸ்ரீ வைஷ்ணவன், அதனால நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாளாம். அப்போ உடனே குமுதவல்லி நாச்சியார் சொல்கிறாளாம், இன்னும் ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னோடனே என்னன்னு கேட்குறாளாம். நித்தியம் 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததி ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறாளாம். ததி ஆராதனை அப்படின்னா சாப்பாடு போடுறது, நாராயண சேவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 1008 பேருக்கு தினமும் ததி ஆராதனை பண்ண வேண்டும் அப்படின்ன உடனே இவர் சொல்கிறாராம், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன், ஆனால் நீ கல்யாணம் என்னை பண்ணின்றதுக்கப்புறம் தான் நான் பண்ண ஆரம்பிப்பேன்றாராம். உடனே குமுதவல்லி நாச்சியாரும் இவரை கல்யாணம் பண்ணின்றாராம். அவரும் தினோ ஸ்ரத்தைய ததி ஆராதனை பண்ணுறாராம். அவரோட ராஜ்யத்தில் இருக்கிற பணம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ததி ஆராதனைக்கு ஃபுல்லாக செலவாயின்னு இருக்கான். ராஜாவுக்கு, சோழ ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கப்ப பணமும் எல்லாம் செலவாயிடுதான். அவருக்கு பணமெல்லாம் ஒரு பர்டிகுலர் டைமில் பணமே இல்லாமல் ததி ஆராதனை பண்ணி 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 பணம் எல்லாம் காலியாகி கஜானா ஃபுல்லாக எம்டி. ஸோ அப்போது அவர் நினைக்கிறாராம், இதை நிறுத்தக்கூடாதே, இதை வந்து நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், நம்ம அதனால் இதை என்றைக்குமே நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாராம், நம்ம வந்து வழிப்பறி கொள்ளை அடிக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறாராம். வழிப்பறி கொள்ளைன்னா அது தவறான இதுதான். ஆனால் இவர் என்ன நினைக்கிறாராம், நம்ம வந்து யார்கிட்ட நிறைய பணம் இருக்கோ அவளை தான் நம்ம கொள்ளை அடிக்க போகிறோம், இல்லாதவாளை நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல, அந்த மாதிரி பணத்தை கொள்ளையடிச்சு அதில் நம்ம ததி ஆராதனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு தினமும் போய் வழிப்பறி கொள்ளையடித்து ததி ஆராதனை பண்ணுவாராம். அது பண்ணக்கூடிய இடம், அந்த இடம் பேர் வந்து வேதராஜபுரம் அப்படின்ற ஒரு அரண்யம், அது ஒரு காடு மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துல தான் அது வந்து அந்த இடத்துல இவர் நின்றுண்டு இவர் கூட ஒரு 5 அசிஸ்டன்ட்ஸ் வேறு வச்சுட்டு இருந்தாராம். அந்த அசிஸ்டன்ட்ஸ் யார், ஒருத்தர் வந்து நீர்மேல் நடப்பான் அப்படின்னு ஒரு அசிஸ்டண்ட், தாழ் ஊதுவான் அப்படின்னு ஒரு அசிஸ்டண்ட், நிழல் ஒதுங்குவான் அப்படின்னு ஒரு அசிஸ்டண்ட், தொழ வழக்குவான் அப்படின்னு ஒரு அசிஸ்டண்ட், வழக்கன் அப்படின்னு ஒரு அசிஸ்டண்ட், அப்புறம் மரநுனி ஏறுவான் அப்படின்னு ஒரு அசிஸ்டண்ட். நீர்மேல் நடப்பான்னா இவன் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படியே தண்ணியிலே நடந்து போயிடுவானாம், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் வச்சுருந்தவன். தாழ் ஊதுவான்னா இவன் அப்படி ஊதியே வந்து பூட்டெல்லாம் உடச்சிடுவானான். நிழல் ஒதுங்குவான்னா ஏதாவது ஒரு நிழல் இருந்ததுன்னா அந்த நிழலில் வந்து பிடிச்சானா அந்த பர்சன் யார் அங்கே அந்த பர்சனோட நிழல் இருக்கோ அந்த பர்சன் வந்து அப்படியே லாக் ஆகிடுவாளாம், மூவே பண்ண முடியாதான். அப்புறம் தொகை வழக்குவான்னா எந்த வழக்கையும் இவன் வந்து அப்படியே ஜெயிச்சிடுவானா வாக்காலேயே, அந்த மாதிரி ஒரு சக்தி. இன்னொன்று வந்து மரநுனி ஏறுவான்னா அப்படியே ஏறி மரநுனி வரைக்கும் அப்படியே ஏறிடுவானாம். இவன் அவ்வளோ ஈஸியாக ஏறி மரநுனி வரைக்கும் ஏறி போயிடுவானாம், ஒன்றுமே ஒரு ஆயுதங்கள் இல்லாமல் ஒரு டூல்ஸும் இல்லாமல் அப்படியே ஏறுவானாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டண்ட் ரோல் கொண்ட இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸை இவன் வந்து வச்சுட்டு கூட வச்சுட்டு இவன் வந்து வழிப்பறி பண்ணிகிட்டு இருந்தான் எங்கே வேடராஜபுரத்தில். ஸோ பண்ணிட்டு இவன் பாட்டுக்கு எவ்ரிடே ஒரு கொள்ளை அடித்து நெக்ஸ்ட் டேக்கான ததி ஆராதனை பண்ணிட்டுருப்பார். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமாள் பார்த்தார், பகவானும் ஸ்ரீதேவியும் பார்த்துட்டு பாரு இந்த பக்தனை எப்படி ஒரு நல்ல காரியத்துக்காக அவன் வந்து இந்த மாதிரி வழிப்பறி பண்ணியாவது ததி ஆராதனை, என்ன அவன் பண்ணுற காரியம் வந்து நல்ல காரியம் என்னென்னா 1008 பேருக்கு சாப்பாடு போடுறான், ஓகே, ஆனால் அவன் வந்து
நல்ல ஒரு இதுவாக சுபிக்ஷமாக ஒரு வேலையை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறான். அந்த மாதிரியும் இந்த காலத்தில் இந்த கலியுகத்தில் ஒரு பக்தன் இருப்பானா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாளாம். இப்படி இருக்கச்சு ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன ஆச்சா, அவனுக்கு வந்து யாருமே இல்லையாங்க, இதுவே இல்லையாம், ஆட்களே வரலையாம். இவன் ஆட்கள் நின்றுட்டு இருந்தாளாம்.